ஹாய் ஏசியூ ஃபேன்ஸ். இப்போ இந்த சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த ஒரு அப்டேட்டு வீடியோஸ் எதுவுமே வராது. இப்போ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சினிமா பையன் அப்படின்ற ஒரு நியூ சேனல் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலை எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலில் மட்டும்தான் இனிமேல் நியூ வீடியோஸ்லாம் வரும். அதனால இந்த ஏசியூ சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்ஸை பூரா இப்போ இந்த நம்ம சினிமா பையன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவி பிரகாஷ் நடிக்கிற கிங்ஸ்டன் படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6:01 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஜிவி பிரகாஷோட 25வது மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷே மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். சூர்யாவோட 45வது படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜியும் வில்லனாக நடிக்க போகிறதா இப்போ நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இது அஃபிஷியல் அப்டேட் இல்லை. இந்த அப்டேட் கன்ஃபார்ம் ஆனால் நம்ம சேனல் வீடியோஸில் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ மார்க்கோ படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 100 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த 2025 ரிலீஸ் ஆகி ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி தான் இந்த மார்க்கோ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயும் தியேட்டரிகளில் ரன் ஆகுது. ஃபைனல் கலெக்ஷன் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கேம் சேஞ்சர் படத்துலேருந்து அஃபிஷியல் சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ராம் சரண், எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 10 தியேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து காதலிக்க நேரமில்லை படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. இந்த படத்துலேருந்து இப்போ நெக்ஸ்ட் சிங்கிள் இட்ஸ் பிரேக்கப் அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 பொங்கல் ஸ்பெஷலில் தியேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. மெட்ராஸ்காரன் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ராயப்பேட்டையில் இருக்கிற சத்யம் சினிமாஸில் நடக்க போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படத்தில் பார்த்தீங்கன்னா கலையரசன் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 10 தியேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. சுந்தர்சி டைரக்ஷனில் விஷாலோட நடிப்பில் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த படம் தான் மதகஜ ராஜா. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 12 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் 2013 ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் ரிலீஸ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் இந்த வருஷமாவது ரிலீஸ் ஆகுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சுந்தர்சி டைரக்ஷனில் விஷால், சந்தானம் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகுது. தாகு மகாராஜ் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா லீடாக நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகுது. தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி படத்துலேருந்து இப்போது நியூ ஃபோட்டோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பார்ட் 2 ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செல்வராகவன் டைரக்ஷனில் அனஸ்வரா ராஜன் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. 2024 ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டரான ஒரு தமிழ் மூவி தான் வாழை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவிஷனில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இப்போ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரோமோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படம் கமிங் சூன்னு சொல்லி ப்ரோமோ பண்ணுறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷலாக ப்ரீமியர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. புஷ்பா 2 படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஹிந்தியில் மட்டும் 800 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. தெலுங்கு சினிமாவில் இது ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. அல்லு அர்ஜுனுக்கு இது ஒரு பெஸ்ட்டு படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.